ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் மென்சுரேஷனில் அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பியரை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு பெரிய இந்த ஸ்பியர் இருக்குது, இந்த ஸ்பியரில் கிரேட் சர்க்கிள் அப்படிங்கிறது சென்டர் பார்ட், கிரேட் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டர் பார்ட். அதை நீங்கள் இப்படி பாதியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இப்படி ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ரெண்டு ஹெமிஸ்பியர் பார்த்திங்கன்னா, இது பேர் ஹெமிஸ்பியர். இந்த பாதியாக கட் பண்ணுறது ரெண்டுமே ஈக்குவலாக நமக்கு இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இதனோட சிஎஸ்ஏ பார்த்திங்கன்னா, சிஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து ஏன் இதுக்கு சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பியருக்கு பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் சொன்னோம், ஏன்னா அது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹெமிஸ்பியரில் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஏ எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ மேலே ஒரு வளைவு இருக்கும், சர்க்கிளாட்டு நமக்கு ஒன்று கிடைக்கும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு இந்த வளைவு போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சிஎஸ்ஐ இதுக்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு திரும்ப இருக்கிற அந்த மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிளையும் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஎஸ்ஐ ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்னன்னு பார்க்கலாம். சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர், அதாவது சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர்னா ஒரே சர்ஃபேஸ் ஏரியா தான் அதுக்கு. அதனால் அந்த ஸ்பியரை வந்து நம்ம வந்து பாதியாக கட் பண்ணுறோம். அதனால் அதை வந்து 2ஆக கட் பண்ணோம்னா அதோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா, ஸ்பியருக்கு வந்து 4πr² பை ஸ்பியரோடது வந்து 4πr². அது அந்த ஸ்பியரை தான் நம்ம வந்து பாதியாக கட் பண்ணுறோம். பாதியாக கட் பண்ணோம்னா பை 2 போட்டோம்னா 2πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ பார்க்கலாம். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ்டு போர்ஷனும் மேலே இருக்கிற ஒரு சர்க்கிள் நம்ம வந்து திரும்ப ஆட் பண்ணணும். இந்த சர்க்கிளோட ஏரியா வந்து πr². அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 2πr² ப்ளஸ் πr² இஸ் ஈக்குவல் டு 3πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர் பார்க்க போகிறோம். ஹாலோ சிலிண்டர் எப்படின்னா, இதுதான் ஒரு ஹாலோ சிலிண்டர் இல்லை, ஹாலோ ஹெமிஸ்பியர். இப்போ வந்து ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பாதி, இதுதான் ஹெமிஸ்பியர் உங்களுக்கு அப்போ தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு சின்ன இதாக நோண்டிடுறோம், ஒரு கப்பாட்ட போச்சுன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இது பாருங்கள், இந்த இது வந்து குழியாக இருக்கும், இந்த நடுவில் இருக்கிறது குழியாக இருக்கும். அப்போ நமக்கு நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாதி கப்பு அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குழி இருக்கும். அப்போ இதுதான் வந்து நமக்கு ஹாலோ சிலிண்டர்னு அர்த்தம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸு இதிலிருந்து இது வரைக்கும், இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிள் இதுலேருந்து இது வரைக்கும் சின்ன ஆறுன்னு வச்சுக்கலாம். வெளியில் இருக்குது பாருங்கள், இதிலிருந்து இந்த சென்டர் வரைக்கும் கேபிட்டல் ஆர். இப்போ நமக்கு இதில் 2 ரேடியஸ் இருக்குது. அதாவது உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு வந்து குட்டி ஆரும், வெளியில் இருக்கிற சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரும் ரேடியஸ், அதுக்கு வந்து கேபிட்டல் ஆர் வச்சுக்கலாம் ரேடியஸ். அப்போ இந்த திக்னஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த திக்னஸ், அதாவது இந்த போர்ஷன் இப்படி வருது பாருங்கள், இந்த திக்னஸ் மட்டும் நம்ம ஏன்னா நடுவில் இருக்கிற குழியாக இருக்குது, அதான் ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஹெமிஸ்பியர். அப்போ இந்த திக்னஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த ரேடியஸ் பெரிய ஆர் மைனஸ் சின்ன ஆர் போட்டோம்னா இதனோட திக்னஸ் நமக்கு வந்துடும். இந்த கப்பு இருக்குது பாருங்கள், இந்த கப்பாட் இருக்கும்ல, இந்த கப்போட திக்னஸ் நமக்கு அதனோட ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 ரேடியஸ் இருக்குது நமக்கு. உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு குட்டி ஆறு, பெருசாக இருக்கிற அந்த சர்க்கிளுக்கு வந்து பெரிய ஆறு, நடுவில் இருக்கிற இந்த திக்னஸ்க்கு வந்து நாம் ஆர் மைனஸ் ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர். இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரேடியஸ் பார்த்திங்கன்னா, பெருசுக்கு வந்து கேபிட்டல் ஆர், சிறுசுக்கு வந்து சின்ன ஆர் போட்டிருக்கோம். அப்போ திக்னஸ் பார்த்திங்கன்னா, அதனோட திக்னஸ் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இப்போ சிஎஸ்ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சிஎஸ்ஏ பார்த்திங்கன்னா, நமக்கு வெளியில் இருக்கிற இந்த கப்பும் உள்ளே இருக்கிற இந்த கப்பும் வேணும். அப்போ 2 சிஎஸ்ஏ இருக்குது. அப்போ அது எப்படி எழுதணும்னா,
இப்போ சிஎஸ்ஏ வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், ஹாலோ சிலிண்டரோட சிஎஸ்ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா ஆஃப் த எக்ஸ்டர்னல் சிலிண்டரோட இந்த வளைவும் ஏரியா ஆஃப் த இன்டர்னல் உள்ளே இருக்கிற அந்த சிலிண்டரோட சிலிண்டர்னு சொல்கிறேன் ஹெமிஸ்பியர் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வெளியில் இருக்கிற அவுட்டர் இந்த ஹெமிஸ்பியரையும் உள்ளே இருக்கிற இந்த குட்டி ஹெமிஸ்பியர் ஹாலோ ஹெமிஸ்பியர் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சிஎஸ்ஐ கிடச்சிரும். இப்போ வெளியில் இருக்கிற இந்த போர்ஷனும் உள்ளே இருக்கிற இந்த போர்ஷனையும் நாம் ஆட் பண்ணுறோம். அப்போ வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் which is equal to இதில் காமனாக எடுத்தோம்னா 2π r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஹாலோ சிலிண்டரோட சிஎஸ்ஏ. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த வளைவும் வெளியில் இருக்கிற இந்த வளைவும் அப்புறம் மேலே இருக்கிற பாருங்க இந்த போர்ஷனையும் நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ உள்ளே இருக்கிற இந்த வளைவையும் வெளியில் இருக்கிற இந்த வளைவும் அப்புறம் மேலே இருக்கிற இந்த வளைவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியரும் ஏரியா ஆஃப் த ஆனுலஸ் ரீஜன், அதாவது இங்கே இருக்கிற இந்த வளைவாட்ட ஒரு வளையல் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது பாருங்கள், இதோட இதையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2π r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இது வந்து πr ஸ்கொயர் தானே, சர்க்கிள் வந்து நம்ம πr ஸ்கொயர்னு போடுவோம். ஆனால் இது வந்து π இன்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஏன்னா இதிலிருந்து இது வரைக்கும் குட்டி ஆறு, இதிலிருந்து இது வரைக்கும் பெரிய ஆறு. அப்போ நம்ம சர்க்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர். ஆனால் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த போர்ஷன்ஸ் தான், இந்த போர்ஷனோட திக்னஸ் தான். அப்போ அது பார்த்தீங்கன்னா π இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர் மைனஸ் சின்ன ஆர்னு வரும். இந்த π இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ பெரிய சர்க்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹெமிஸ்பியர் அதனோட சர்க்கிள் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது இங்கே. அப்போ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதனோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது, அதைத்தான் நம்ம வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துருக்குறோம். இந்த பெரிய சென்ட்ரல் போர்ஷனில் இருந்து அவுட்டர் ரிங் வரைக்கும் இருக்கிறத கேபிட்டல் ஆர், அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். அப்போ அதனோட ஏரியா பார்த்திங்கன்னா πr ஸ்கொயர். அடுத்தது சின்ன சர்க்கிள் இருக்குது பாருங்க, உள்ளே இருக்கிற சின்ன சர்க்கிள், இதுதான் உள்ளே இருக்கிற சின்ன சர்க்கிள், அதனோட ரேடியஸை வந்து நம்ம சின்ன ஆர்னு எடுத்துருக்குறோம். அப்போ அதனோட ஏரியா பார்த்திங்கன்னா πr ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா, அதாவது பெரிய சர்க்கிளையும் சின்ன சர்க்கிளையும், அதாவது இந்த பெரிய சர்க்கிள் வரைக்கும் பாருங்க, அந்த பெரிய சர்க்கிளையும் உள்ளே இருக்கிற இந்த சின்ன சர்க்கிளையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த போர்ஷன் கிடைக்கும், இந்த திக்னஸ் கிடைக்கும். இந்த வெளியில் இருக்கிற இந்த திக்னஸ் அவுட்டர் ரிங் வளையல் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஆனுலஸ் ரீஜன், இந்த ரீஜனோட நமக்கு ஏரியா கிடைக்கும். அதனால நம்ம பெருசையும் மைனஸ் சின்னதையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் π ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு பையை வெளியில் எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதைத்தான் நான் வந்து அதில் எழுதியிருக்கேன், அது திரும்ப வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம காமனாக எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னா பை மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ பையை மட்டும் வெளியில் எடுத்துட்டோம்னா 2r ஸ்கொயர், இந்த 2வை வந்து உள்ளே கொண்டு போய்க்கிறோம், 2r ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, இது 2r ஸ்கொயர் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர், அப்போ பை இன்ட்டு 3r ஸ்கொயர், இங்கே வந்து ப்ளஸ் 2r ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து டிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா. அடுத்தது வந்து இப்போ ஒரு குளோபை கொடுத்துருக்குறாங்க, அந்த குளோபை வந்து ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா, ஆக்டிவிட்டி பாருங்கள், குளோபை வந்து ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா
நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சதர்ன் சைட்லேயும் உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு குளோபை வச்சு கண்டுபிடிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.